வணக்கம். இன்று காலதாமத திருமணத்திற்கு பெற்றோர்கள் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்றால் கிரகநிலை தான் காரணம் என்று சொல்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ராகு கேது செவ்வாய் தோஷம் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறார்கள். ஆனால் பிறந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு எங்கு சுற்றினாலும் அன்னைக்கு என்ன கோச்சார கிரகமோ அதுதான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதை மட்டுமே நாம் காரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இது பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவாகும். பிறந்த போது ஒரு வயதில் உருவாகக்கூடிய கிரகநிலைகள் வருடமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த வருடமாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகநிலையை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர பிறந்த போது இருக்கக்கூடிய கிரகநிலை மற்றும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்று ஏன் தசா புத்திகள் திருமண பொருத்தத்திலே தசா பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை நடப்பு தசா. பிறந்த போது உருவான தசாவுக்கும் நடப்பு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கும் திருமண வயதில் நடந்து கொண்டிருக்கும் அந்த தசா பொருத்தம் இருக்கிறதா அப்படின்றதான் முக்கியமா பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இருக்கக்கூடிய தசா பொருத்தம் என்பது இன்று கோச்சார கிரகமும் நம்ம ஊர்ந்து பார்க்க வேண்டும். பிறந்த போது இருக்கக்கூடிய கிரக நிலை கண்டிப்பாக தடை செய்யாது. ஒருத்தருக்கு ராகு தசை தான் நடக்குது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ராகு தசை நடக்கும் போது திருமண தடை முழுமையாக இருக்கும் என்று ஏன் நம்புகிறீர்கள்? அந்த ஜாதக கட்டத்திலே ராகு அமர்ந்த சூழ்நிலையில் அதுக்குண்டான இறை வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் நமக்கு முழுமையாக தடை கொடுக்கும் என்பது தவறான ஒரு விஷயம். அதே ராகு நற்பலனையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப நம்மளுடைய எண்ணத்தில் நாம் நல்லதை நினைத்தோம் என்றால் அது நல்லதாவே நடக்கும். திருமணம் நல்ல விதமாக நடக்கும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும். கிரகநிலை தடைப்படுத்துது என்று நாமளே உணர்ந்து கொண்டால் அது தடையாதான் இருக்கும். முதல் நாம் உணர வேண்டும். சரிங்களா? அப்போ ஒரு பெற்றோர்கள் ஒரு திருமண காலதாமத திருமணத்திற்கு பெற்றோர்கள் தான் காரணம், கிரகநிலை காரணம் இல்லை என்பதை இந்த பதிவிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பெற்றோர்கள் தான் காலதாமத திருமணத்திற்கு காரணம் என்று பார்த்தால் பெண்ணுடைய படிப்புக்கோ ஆணுடைய படிப்புக்கோ சமமான படிப்பு எதிர்பார்ப்பது, சமமான வசதி எதிர்பார்ப்பது, சமமான வசதியை எதிர்பார்ப்பது, வீடு வாசல் வண்டி வாகனங்கள் சமமாக இருக்கிறதா இப்படிதான் பார்க்கிறார்களே தவிர அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இந்த திருமண பந்தத்தில் நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கிறதா, ஒரு ஏற்ற அமைப்பு அவர்களுக்குள்ள ஒரு மன ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்ப்பது கிடையாது. பொண்ணு ஒரு படிப்பு படிச்சிருந்தா அதே படிப்பு தான் இருக்கணும், பொண்ணு ஒரு வேலைக்கு போகுதுன்னா அதே வேலை தான் இருக்கணும், இப்படிதான் எதிர்பார்க்கிறேன். இதனால தான் காலதாமத திருமணம் ஏற்படுகிறது. ஒரு பொண்ணு ஐடி ஜாப்ல வேலை செய்யுதுன்னு சொன்னா ஐடி ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ளையே கேட்கறாங்க. ஒரு பையன் கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தா கவர்மெண்ட் ஜாப்பே தான் கேட்கறாங்க. அப்ப பாருங்க, தாமத திருமணம் என்பது எங்க இருக்கிறது என்றால் நம் எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது தவறான ஒரு விஷயம். எதிர்பார்க்கலாங்க, ஆனா அதிகமா எதிர்பார்க்கக்கூடாது. இந்த திருமண பந்தம் என்பது என்னன்னா நம்மளுடைய வம்ச விருத்திக்காக தான் திருமண பந்தம். அப்ப இந்த வம்ச விருத்தி நம்ம திருமண வாழ்க்கையில தான் இருக்குதே தவிர மற்ற எதுலையுமே கிடையாது. தனக்குன்னு ஒரு சந்ததி வம்ச விருத்தியை நம்ம உருவாக்குவதுதான் இந்த திருமண பந்தம். அப்ப இதற்கு சமமான வசதியை சமமான படிப்போ சமமான வேலை சமமான அந்தஸ்து வீடு வசதி இதெல்லாமே எதிர்பார்ப்பதனால் தான் இந்த காலதாமத திருமணம். சரிங்களா? இது பெற்றோர்கள் உணர வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப காலதாமத திருமணத்திற்கு கிரகநிலை காரணம் கிடையாது. சரிங்களா? ஆனால் காலதாமத திருமணத்திற்கு கண்டிப்பாக ஜாதகத்தை கட்டத்தை ஆய்வு செய்து அந்த திருமண வரனை நாம் அமைப்பதுதான் ஒரு சரியான ஒரு அமைப்பாகும். ஆனால் கட்டத்தை பொருத்தி பாருங்கள், நல்ல விதமான திருமண வாழ்க்கை அமையும் என்பதும் ஐயம் கிடையாது.